Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் ஒரு மெயில் இருந்து இன்னொரு மெயிலுக்கு வந்து எப்படி நம்ம மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் மெயில் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மெயிலுக்கு நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 மெயிலை வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் அண்ட் பாடி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டு சென்ட் மெயில் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரம் மெயில் வந்து 2 மெயிலுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஃப்ரம் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ எந்த மெயிலுக்கு வந்து நான் மெயில் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அண்ட் பாடி நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹாய் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாய் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ நான் சென்ட் மெயில் நான் கொடுக்குறேன். சென்ட் மெயில் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் மெயிலிருந்து 2 மெயிலுக்கு வந்து மெயில் வந்து சென்ட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயில் சென்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரம் மெயில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃப்ரம் மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சென்டில் போயிட்டு பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 2 மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. மெசேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாய்னு இருக்குது. அண்ட் தென் பாடிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாய்னு இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட 2 மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ்லையும் அண்ட் தென் பாடிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ண அந்த ஆங்கில மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயில் ஐடியிலேருந்து இன்னொரு மெயில் ஐடிக்கு வந்து நம்ம ஃப்ளாஸ்க் மூலியமாக நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பைத்தானில் வந்து amp.py சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா mail.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த amp.py வந்து என்னோட கோட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த mail.html நம்ம வந்து ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் HTML கோட் வந்து டைப் பண்ணியிருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிங்க் டேக்கில் வந்து பூட்ஸ்ட்ராப் ஃபைலும் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட jQuery ஃபைலும் வந்து அங்கே வந்து லிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து நம்ம வந்து ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரம் மெயில் நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ம் டேக்கில் ஃப்ளாஷ்லேருந்து வர மெசேஜ் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வந்து கோட் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னா. ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா ஃப்ரம் மெயில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டிவ் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டிவ் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவ் டேக்கில் வந்து ஒரு கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபார்ம் குரூப்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் குரூப். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேபிள் நான் செட் பண்ணிக்கிறேன். லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் மெயில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃப்ரம் மெயில் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்புட் டைப்பில் வந்து ஒரு ஃபீல்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. டெக்ஸ்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேம் செட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஃப்ரம் மெயில் அப்படிங்கிறதுனால வந்து நான் எஃப் மெயில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. எஃப் மெயில் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நான் கொடுக்குறேன். ஃபார்ம் கண்ட்ரோல். அது நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ஃபீல்டு நம்ம டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரெக்வயர்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரெக்வயர்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு ஃபீல்டு கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு வந்து பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்னொரு ஃபீல்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் மெயிலுக்கு ஃப்ரம் மெயில் பாஸ்வேர்டு அங்கே டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு. அண்ட் தென் டைப் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா நான் பாஸ்வேர்டு தான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 மெயில் நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் மெயில் கொடுத்தாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மெயில் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து அந்த ஃபீல்டிங் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து 2 மெயில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. 2 மெயில். அண்ட் தென் இன்புட் டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து 2 மெயில் அப்படிங்கிறதுனால நான் டி மெயில் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெசேஜ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடை நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஜஸ்ட் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாடி ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து இங்கே வந்து மெசேஜுக்கு வந்து மெசேஜ்னு கொடுத்துருப்பேன். அண்ட் தென் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து இங்கே பாடி நான் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா.
ஸோ தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து மெயில் சென்ட் ஆகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பட்டனுக்கான கோட் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் டைப்பில் வந்து சப்மிட் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து சென்ட் மெயில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ தென் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎன் சக்ஸஸ் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மெயிலில் டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ மெயில் டாட் HTML பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மில் என்டர் பண்ணுற டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்லெட் பையில் கொண்டு வந்து நம்ம வந்து மெயில் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆப்லெட் பைக்கான கோட் நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக்கேஜ் எல்லாமே இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு தேவையான பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க் மெயில் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மெயில் மெசேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஃப்ளாஸ்கில் வந்து என்னோட ஃபைல் நேம் கெட் பண்ணி இங்கே வந்து ஆப்புங்கிற வேரியபிள் வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயிலில் இந்த ஆப் இங்கே பாஸ் பண்ணி நான் மெயில் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சீக்ரெட் கீ வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ நான் வந்து நம்ம ரன் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர்எல்ல வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லாஷ் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ஹோம் பேஜை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து மெயில் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் இந்த ஃபார்மில் இருந்து ரிசீவ் பண்ணுற டேட்டாவை வந்து கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த மெயில் ஃபங்க்ஷன் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயில் டாட் HTML அப்படிங்கிற பேஜ் போயிடும். ஸோ அந்த பேஜ் போன உடனே நாம் வந்து ஃபார்மில் என்டர் பண்ணுற டேட்டாவெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பைனா இந்த மெயில் மெத்தட் மூலியமாக நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெக்வஸ்ட் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன் இது போஸ்ட் மெத்தடாக நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் ரெக்வஸ்ட் டாட் மெத்தட் நான் கொடுக்குறேன். மெத்தட் ஈக்குவல் போஸ்ட் மெத்தடாக நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா. போஸ்ட் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டா எல்லாம் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஃப்ரம் மெயில் நான் கெட் பண்ணணும். அதுக்கு வந்து எஃப் மெயில்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டாட் ஃபார்ம் டாட் கெட் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஃபார்ம் டாட் கெட் மெத்தடு கால் பண்ணிக்கிறேன். இந்த கெட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஒரு நேம் நம்ம கொடுத்துருப்போம் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில். ஸோ அந்த ஃபீல்டோட நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஃப்ரம் மெயில் அப்படிங்கிறதுனால எஃப் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ மெயில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து டூ மெயிலுக்கு வந்து டி மெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரெக்வஸ்ட் டாட் ஃபார்ம் டாட் கெட்டில் வந்து டி மெயில் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஓகேங்களா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருப்போம் ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் PWD நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த நேமில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். FPWDன்னு சொல்லிட்டு வேரியபிளில் ரிசீவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் கெட் பண்ணுறப்ப FPWD அப்படிங்கிற நேம் நான் வந்து கெட் பண்ணி இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் அண்ட் பாடி நம்ம ரெண்டுமே நம்ம கெட் பண்ணணும். சேம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ மெசேஜ் நம்ம கெட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மெசேஜ் அப்படிங்கிற நேம் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேம் வந்து மெசேஜ், பாடி வந்து பாடி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது மூலியம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ஃபீல்டில் என்டர் பண்ணுற டேட்டாவை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ பாடி நான் டைப் பண்ணிக்கிறேன். மெசேஜ் அண்ட் பாடி அண்ட் தென் வேரியபிள் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மெசேஜ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாடின்னு சொல்லி நான் வேரியபிள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாலாம் நான் வந்து ஒன் பைனா இந்த பைத்தான் ஃபைலை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெயில் சர்வர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து app.config நான் டைப் பண்ணிக்கிறேன். app.config இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கொயர் பேக்கெட்டில் மெயில் சர்வர் டைப் பண்ணுறேன். மெயில் அண்டர்ஸ்கோர் சர்வர் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் கொடுத்துட்டு இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸில் SMTP சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. SMTP gmail.com நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்ட் நம்பர் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து app.config டைப் பண்ணிக்கிறேன். config இங்கே வந்து மெயில் போர்ட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் அண்டர்ஸ்கோர் போர்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்னா நான் என்னோட போர்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 465 நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் யூசர் நேம். ஓகேங்களா. ஃப்ரம் மெயில் ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து app.config நான் டைப் பண்ணிக்கிறேன். app.config இங்கே வந்து நான் மெயில் யூசர் நேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா.
mail underscore user name ஓகேங்களா. யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரம் மெயில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம் எஃப் மெயில் சொல்லிட்டு, அப்போ இங்கே வந்து எஃப் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம அந்த பாஸ்வேர்டு நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒரு வேரியபிளில். இங்கே பார்த்தா ஜஸ்ட் வந்து ஆப் டாட் கான்ஃபிக் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் கான்ஃபிக் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸில் வந்து மெயில் பாஸ்வேர்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டு ஓகேங்களா. பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து FPWD வேரியபிள் வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அந்த வேரியபிள் டைப் பண்ணிக்கிறேன் FPWD. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ மெயில் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம ரிசீவ் பண்ண என்ன பண்ணிக்கிறேன்னா மெயில் வச்சிருக்கேன். அந்த தென் மெசேஜ் பாடி நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரம் மெயிலோட மெயில் ஐடியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரம் மெயிலோட பாஸ்வேர்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம TLS அண்ட் தென் பார்த்தீங்கன்னா SSL இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆப் டாட் கான்ஃபிக் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆப் டாட் கான்ஃபிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மெயில் யூஸ் TLSன்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட்ஸில் மெயில் அண்டர்ஸ்கோர் யூஸ் அண்டர்ஸ்கோர் TLS கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இது வந்து நான் ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஃபால்ஸ் ஓகேங்களா, ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் டாட் கான்ஃபிக் நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெயில் யூஸ் மெயில் அண்டர்ஸ்கோர் யூஸ் அண்டர்ஸ்கோர் SSL நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. இது நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து இது வந்து ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் TLS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அண்ட் தென் SSL பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் ஷார்ட்கட் லேயர் சரிங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணுறேன்னா மெயில் ஈக்குவல் மெயில் ஆப் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து மேலே நான் கொடுத்துருக்கேன் மெயில் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மெயில் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் MSG ஈக்குவல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் ஓகேங்களா. மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரம் மெயில் ஐடி டூ மெயில் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம என்ன மெசேஜ் நம்ம சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெசேஜும் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மெசேஜ் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜுங்கிற வேரியபிள் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துட்டு சென்டர் மெயில் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து சென்டர் ஈக்குவல் எஃப் மெயில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. சென்டர் மெயில் வந்து எஃப் மெயில், அதனால் வந்து இங்கே பார்த்து எஃப் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெசிபியன்ட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. கமா கொடுத்துட்டு ரெசிபியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டூ மெயில் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து ஸ்கொயர் பேக்கெட்டில் மெயில் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி நம்ம சென்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் டாட் பாடி ஈக்குவல் நான் பாடி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. பாடியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் டாட் பாடி ஈக்குவல் பாடி நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மெயில் டாட் சென்ட் நான் கொடுக்குறேன். சென்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெசேஜில் பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த மெசேஜிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த மெசேஜ் இருக்கும். அண்ட் தென் ஃப்ரம் மெயில் ஐடி டூ மெயில் ஐடி அண்ட் தென் பாடி இருக்கும் ஓகேங்களா. அது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா MSG வேரியபிள் வச்சிருக்கேன். ஜஸ்ட் இப்போ மெயில் சென்ட் பண்ணுறப்ப மெயில் டாட் சென்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த MSG அப்படிங்கிறத வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ மெயில் சென்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. மெயில் சென்ட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் வரணும், மெயில் சென்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி வரணும் சரிங்களா. ஸோ இந்த மெசேஜ் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைலை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஆப் டாட் பை வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ப்ரௌஸில் வந்து ரன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன், லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் டூ மெயில் ஐடி மெசேஜ் பாடி எல்லாமே டிஸ்பிளே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃப்ரம் மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஃப்ரம் மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து என்னோட ஃப்ரம் மெயில் ஐடி இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் மெயில் ஐடி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டூ மெயில் ஐடி நான் கொடுத்துக்கிறேன்.
ஜஸ்ட் வந்து டூ மெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டூ மெயில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மெசேஜில் வந்து நான் வந்து ஃப்ளாஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க்கு நான் கொடுக்குறேன். பாடியில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளாஸ்க்கு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஃப்ளாஸ்க்கு நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா சென்ட் மெயில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகேங்களா, ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஸ் நோ ஆட்ரிபியூட் சென்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து என்ன எரர்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மெயில் ஈக்குவல் மெயில் ஆப்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது என்ன பண்ணுறேன்னா இது கட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபங்க்ஷன் உள்ள நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப் கான்ஃபிக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் ஈக்குவல் மெயில் ஆப்னு சொல்லி நான் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃப்ரம் மெயில் ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் டூ மெயில் ஐடி கொடுத்துட்டு அண்ட் தென் மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். பாடியில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஃப்ளாஸ்க் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் சென்ட் மெயில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சென்ட் மெயில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடும். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா மெயில் சென்டட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட மெயில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூ மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்து ஃப்ளாஸ்க் அண்ட் தென் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ளாஸ்க்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டூ மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டூ மெயில் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஸோ இன்பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரம் மெயிலேருந்து வந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜில் ஃப்ளாஸ்க்னு இருக்குது அண்ட் தென் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு ஃப்ளாஸ்க்னு வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மெயிலிருந்து இன்னொரு மெயிலுக்கு வந்து ஃப்ளாஸ்க் மூலிமா நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஃப்ரம் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரம் மெயில் ஐடியில் ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் செக்யூர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபில் இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுறணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மெயில் சென்ட் ஆகும். ஸோ அதை எப்படி நான் எனேபிள் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரம் மெயிலோட மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லெஸ் செக்யூர் ஆப்னு இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் செக்யூர் ஆப் அக்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டர்ன் ஆஃப் அக்சஸ் நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அலோ லெஸ் செக்யூர் ஆப்பில் வந்து ஆன் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சப்போஸ் இது வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த மெயில் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மெயில் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த லெஸ் செக்யூர் ஆப் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆனில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இது ஆனில் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெயில் வந்து சென்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஸ்கில் ஒரு மெயிலிருந்து இன்னொரு மெயிலுக்கு வந்து எப்போ நம்ம வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.